ஹலோ கைஸ், வெல்கம் டு புக்கி ஷான். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லாஸ்ட் மந்தோட ரீடிங் ரேப்போ. லாஸ்ட் மந்த் ஒரு ஹெட்டிக்கான மந்த் ஒரு 3 புத்தகங்கள்லாம் ஆஸ்கிங் இருந்துச்சு. ஒரு குயிக் வீடியோ. இந்த 3 புத்தகங்கள் என்னென்னு மட்டும் பார்த்துருக்கேன். முதல் புத்தகம் பார்த்தீங்கன்னா, பாலைவனப்பூ. வேரிஸ் டைரி அப்படிங்கிறவங்களோட ஒரு சுயசரிதை, தன் வரலாறு அப்படி வேணால் சொல்லலாம். ஆனால் இது ஒரு நாவல் அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. இவங்களை பற்றி சொல்லணும்னா, இவங்க சோமாலியாவை சேர்ந்த ஒரு 4வது பழங்குடியின பெண். அந்த பெண் ஒரு 13 வயதில் அவங்களுக்கு கட்டாய திருமணம் செய்து வைக்கிற காரணத்தினால வீட்டை விட்டு வெளியேறாங்க. வெளியேறி பிற்காலத்தில் இவங்க ரொம்ப உலக புகழ் அடைகிறாங்க. அந்த வாழ்க்கை வரலாறு ஒரு இன்ஸ்பிரேஷனல் லைஃப் ஸ்டோரி. இதோட விலை பார்த்தீங்கன்னா 450 ரூபா. எதிர் வெளியீட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க நம்ம படம். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா தஹீர் பென்ஜுலம் அப்படிங்கிற நெவலப்பர் பெருவெளி அப்படிங்கிற புத்தகம். இது ஒரு சர்வைவல் நாவல். இவங்க மொரோக்கோ நாட்டில் நடக்க ஒரு கதை. மொரோக்கோ நாட்டு மாநிலத்துக்கு எதிராக கலகம் செய்கிற ஒரு கலகக்காரர்கள் ஒரு சிறையில் அடைக்கப்படுறாங்க. அவங்க 18 வருஷம் அந்த சிறையில் சர்வை பண்ணி இந்த 18 வருஷம் எப்படி சர்வை பண்ணாங்கிறதான் இந்த நாவல். தஹீர் பென்சுலாங்கிறவர் ரொம்ப உலக புகழ்பெற்ற ஒரு நாவலாசிரியர். இங்கிலீஷில் த பிளெண்டிங் ஆசன்ஸ் ஆஃப் லைட் அப்படிங்கிற பேரில் இந்த புத்தகம் இருக்குது. தமிழில் அர்ஷியாங்கிறவங்க மொழிபெயர்ப்பாங்க. அடுத்த புத்தகம் சாரு நிவேதா அவர்களுடைய தேகம் அப்படிங்கிற புத்தகம். சாரு நிவேதாவோட முதல் புத்தகம் நான் படிக்கிறேன். சாரு நிவேதாவோட எழுத்துக்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது ரொம்ப அபத்தமாக இருந்துச்சுன்னு சொல்லலாமான்னு தெரியல. அப்படிதான் இருந்துச்சு. ஆனாலும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அபத்தமாக இருக்குது, ஆனாலும் ஒருவருப்பாக புதுமையாக இருக்குது. இது ஒரு நாவல் தான். ஆனால் நாவலுக்கு ஒரு தொடக்கம், ஒரு முடிவு, ஒரு ஒரு பிளாட்டில் ஒரு ட்விஸ்ட் எல்லாம் எதுவும் இருக்குது. நாவல் ஒரு பக்கமாக போகும், அவர் சொல்கிறது ஒரு பக்கமாக சொல்லுவார். பாதியிலே ஒரு கதை முடியும், பாதியிலே ஒரு கதை தொடங்கும். எங்கேயும் ஆரம்பித்து எங்கேயும் முடியும். அப்படி தான் இருந்துச்சு இந்த நாவல். இது ஒரு புதுவிதமான அனுபவமாக தான் இருந்துச்சு அந்த நாவலை வந்துச்சு.